சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் முதல்ல 5 நாளில் பகவான் அவன் பரமபத்தில் இருக்கிறது, பார்க்கடலில் இருக்கிறது, ராமாவதாரம் எடுத்தது, கிருஷ்ணாவதாரம் எடுத்தது, வாமனாவதாரம் எடுத்ததுன்னு அவனுடைய உயர்த்திகள் எல்லாம் சொன்னான் ஆச்சியம். அடுத்து நேற்று வரைக்கும் 10 பாசுரம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 11வது பாசுரம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த மீதி இருக்கிற 5 பாசுரத்தில் கண்ணனால் எப்படியெல்லாம் நம்ம விரும்பப்படுறவாளாக இருக்கணும். அதாவது பெருமாள் நம்மளை விரும்பினாதான் நம்மளுக்கு பரமபதம் கிடைக்கும்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அவனால் நம்ம விரும்பப்படணும். அவனால் விரும்பப்படணும்னா எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தூமணி மாடத்து நோற்று சுகத்தில் இருக்கிற அந்த பாசுரங்களில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டாள் ஆச்சாரி எடுத்து காட்டுதான் அனுபவிச்சோம். இன்னைக்கு இருக்கிறவ கண்ணை இவக்கிட்ட கேட்பானாம், என்கிட்ட அடிப்பணிஞ்சுக்கோ, என்ன ஆசிரிச்சுக்கோ, நீ ரொம்ப வசதியானவோ. ஏன்னா ஒரு ஞானி கிடைக்கணும்னு சொல்லி அவன் விருப்பப்படுறான் இல்லையா, அந்த மாதிரி ஞானியா இந்த பொண்ணு அனுபவிப்போம். 11வது பாசுரம், முதல்ல பாசுரம், அப்புறம் சிறு அர்த்தங்கள், அதுக்கப்புறம் விரிவான அர்த்தங்கள், அப்புறம் உட்பொருள் சுவாவதேசம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து, கற்று கரவை கணங்கள் பல கரந்து, செற்றாத்திரல் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போர்க்கொடியே, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போர்க்கொடியே, புற்று அரவு அல்குல், புற்று அரவு அல்குல் புலமையிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து, நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் தேர்பாட, நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் தேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டே நீ, செற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, எற்றத்து உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவார். கற்று கறவை கணங்கள் பல கறந்து, அந்த கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாட்டுக்கிட்டேருந்து தான் பால் கறக்கணுங்கிறது சாஸ்திரம். அந்த கற்று கறவை அந்த கணங்களோடு சேர்ந்து இருந்த அந்த கணங்கள் எல்லா பசுமாட்டையும் கறந்து சத்து. அவள் எதுக்கு பால் கறக்கிறானாக்க அவள் தோல் வலிமை வரணுமா. எதுக்கு தோல் வலிமை வேணும் அப்படின்னாக்க, சத்துருக்கள் யாராவது வந்தால் அவளோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தோல் வலிமை வேணுமா. அந்த மாதிரி அந்த கறவைகள் கறக்க 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 தோல் வலிமை அவளுக்கு வந்துடுறது. ஒரு குற்றமும் இல்லாத கோபர்கள் எப்படியெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ, கண்ணை எப்படியெல்லாம் நடந்துக்க சொல்லியிருக்கானோ அந்த வழியிலேயே இவெல்லாம் போகிறவா. அதனால் இவாக்கிட்ட எந்த குற்றமும் இல்லாத அந்த கோகுலத்தில் இருக்கிறவா அந்த ஆயர்களுக்கெல்லாம் குலக்கொடிவோ திலகம் போன்றவோ இவோ ரொம்ப வசதியானவோ. அப்போ அந்த அவளுக்கு செல்வம் இருக்கு. என்ன செல்வம் இருக்கு? கண்ணங்கிற செல்வம், பகவத் அனுபவங்கிற செல்வம், பாகவத கோஷ்டியில் இருக்கிற செல்வம், நாம சங்கீர்த்தனம் பண்ற செல்வம், இது அத்தனையும் இவகிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட செல்வங்கள் இருக்கு. அந்த செல்வத்தெல்லாம் எங்களுக்கும் வேணும்,
அந்த செல்வத்தை நாங்களும் அனுபவிக்கணும், உன்னோட சேர்ந்தாதான் அந்த செல்வம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம். நம்ம உலகத்திலே பார்க்குறோம் இல்லையா, ஒரு பணக்காரர் அதை அண்டி இருந்தோம்னாக்க நம்மளுக்கும் அவரால் சில சகாயங்கள் கிடைக்கிறது இல்லையா. இங்கே பகவத் அனுபவங்கிற கண்ணனால விருப்பப்படுற அந்த கோபிகை, அந்த ஆயர் குல கொழுந்து அவளோட சம்பந்தம் இருந்ததுனாக்க நம்மளுக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும், அந்த கண்ணன்கிற செல்வம் கிடைக்கும். அப்படிங்கிறதுல அந்த பிரயோஜனம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம், அந்த பிரயோஜனம் அந்த கண்ணனை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம், அந்த கண்ணனை எப்படி அனுபவிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களையும் சேர்த்துக்கோ, உன்னுடைய கோஷ்டியில் சேர்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறான். இந்த பாட்டில் எழுப்பப்படுற பெண் ரொம்ப சிறந்தவர். நிறைய தர்மங்கள்லாம் செஞ்சு சொர்க்கம் போகிறதுங்கிறது ஒரு இது. ஜோதிஷா யாகம்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணோம்னா நம்மளுக்கு நிச்சயம் சொர்க்கம் நிச்சயம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அந்த மாதிரிலாம் இல்லாத இவ தினம் தினம் மனசில் உடம்புல வாக்கில் அவன் கண்ணனை நினச்சி 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 அவனோடையே அப்படியே ஐக்கியமாயிட்டான். அவள் இல்லாட்டா நான் இல்லைன்னு கண்ணன் நினைக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட வசதியான வைவம். அப்போது சம்பிரதாயத்தில் பெரியவாள்லாம் சொல்லுவாள், எவனால நம்ம விருப்பப்படுறோமோ அந்த கண்ணனால எம்பெருமானால நம்ம விருப்பப்பட்டால்தான் அப்போதான் நம்மளுக்கு பரமபதம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த எப்படி பரமனால விருப்பப்படணும், இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கணும். மனம் வாக்கு மெய் மூணு காலையும் அவனையே நினச்சிட்டு அதை தவிர வேற சிந்தனை இல்லாத இருக்காளே, அதனால தான் ஐயோ ரொம்ப வசத்தின்னு இருக்காளே, அதுதான் நம்மளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல். நம்மளுக்கும் பெருமாள் நம்மளை விருப்பப்படணும்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்துருக்குன்னா இந்த பொண்ணை தான் மனசில் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாஷைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, பிரியதம ஏவகி வரணீயக பவதி எஸ்ய அயம் நிரதிசிய பிரியக. அவன் விரும்புகிறான், நம்மளை விரும்புகிறான். எப்படி விரும்புகிறான், நம்ம அவனை நினைக்க 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 அவன் நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிடுவான். அவன் நம்மளை விரும்ப 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 நம்மளுக்கு பரமபதம் நிச்சயங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். அதனால் அவன் தானாகவே நம்மளை விரும்புகிறான், தானாகவே இந்த பொண்ணை கண்ணை என்னோட சேர்ந்துக்கோ என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிடுறானாக்க எந்த அளவுக்கு அவள் அந்த கண்ணனை விருப்பப்படுவா, எந்த அளவுக்கு அந்த கண்ணனை பூஜனை பண்ணுவா, எந்த அளவுக்கு அந்த கண்ணன் நாமங்களை சொல்லியிருப்பாங்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கணும். அமலநாதிபிரான்ல பாரமாய பழவினை பற்றறுத்து அப்படின்னு சொல்றார். கோரமாதவன் செய்தனன் கொல் பகவான் ரங்கநாதன் அவன் என் மனசுக்கு வரணும்னு சொல்லிட்டு பகவான் தவம் பண்ணான்னு சொல்லி திருப்பாணாழ்வார் சொல்றார். அதுதான் நிஜம். அந்த பகவான் தனக்கு ஞானி ஒருத்தன் கிடைக்கணும்னா அவன் எப்படிப்பட்டாலும் தரம் கீழ்ந்து வருவானாம். அந்த ஞானி நம்ம கிடைக்கிறானே, அந்த ஞானி தண்ணியே நினைச்சிட்டு இருக்கானே அப்படிங்கிறத கீதையில பகவான் எவ்வளவோ பெருசா எடுத்து கொடுக்குறார். அந்த பகவான் தவம் பண்ணா என் மனசுல இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி தவம் பண்ணதுனால்தான் இன்னைக்கு அந்த லோக சாரங்க முனி திருப்பாணாழ்வார் சரித்திரத்தை சுஷ்கமாக சொல்லிடுறேன். திருப்பாணாழ்வார் 4வது வருடத்தில் பிறந்தவர். அவர் அந்த காலத்தில் கோவிலுக்கு உள்ள வரத்துக்கெல்லாம் அவளுக்கு அருகதை கிடையாது. உறையூரில் பிறந்தார். உறையூரில் அந்த காவிரி நதிக்கரைக்கிட்ட நின்று இந்த பக்கம் இருக்கிற ஸ்ரீரங்கத்தை பார்த்து ரங்கநாத் பற்றி ஆழ்ந்து பாடின்னு இருப்பார். ஆழ்ந்து பாடின்னு இருக்க செய்யும் ஒரு நாள் சாரங்க முனி அந்த அர்ச்சகர் அவர் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் எடுக்கணுங்கிறதுக்கோசரம் காவேரிக்கு வர இவர் ஆழ்ந்து நின்று பாடின்னு இருக்கார். இவரை நகர்ந்து போக சொல்றார். அவர் தான் ரங்கனே மனசுல ஏற்றுட்டு இருக்காரு. இந்த உலக விஷயம் அவருக்கு தெரியலையே, அதனால அவர் காதலியே விழல, அவர் நகரல. அவர் 4வது வருடத்தவர் அவரை தொடக்கூடாதுங்கிறதுனால ஒரு சின்ன கல் எடுத்து அவர் மேலே போடுறாராம். அவருடைய நெத்தியில பட்டுடுறது. அந்த வலி வந்த உடனே கண்ணை திறந்து பார்க்குறார். அபச்சாரப்பட்டுட்டேன் சுவாமியை, அபச்சாரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நகர்ந்துக்கிறாராம். நகர்ந்தப்போ இவர் தீர்த்தம் எடுத்துன்னு போகிறார்.
போனால் அங்கே ரங்கனுடைய நெத்தியிலேருந்து ரத்தம் ஒடியலாம். பிரமிச்சு போயிட்டார் அர்ச்சகர். அப்போ அந்த ரங்கன் பேசுறான், என்னுடைய உண்மையான பக்தனை நீ காயப்படுத்திட்ட, அந்த காயம்தான் இப்போ என்னுடைய நெத்தியிலேருந்து வடிகிறது அப்படின்னு. அபச்சாரப்பட்டுட்டேனே, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறார். அப்போ அவர் நடந்து கோவிலுக்குள்ள நடந்து வரமாட்டார், எவ்வளோ கூட்டாலும் வரமாட்டார். உன்னுடைய தோளில் தூக்கிக்கோ, அவரை தோளில் தூக்கிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனை அந்த லோக சாரங்க முனி தோள்களிலே அப்படின்னு சொல்லி பாசுறான். அந்த போய் அந்த முனிவர் கேட்குறார், வாப்பா உன்னை ரங்கன் கூப்பிட்றான்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் 4வது வருடத்தை நான் வரமாட்டேங்கிறேன். இல்லைப்பா என் தோளில் ஏற்றிக்கோ, ரங்கனுடைய ஆணை இதுன்னு சொன்னோடனே அவர் தோளில் ஏறி அவர் உட்காந்து ரங்கனை பாடிண்டே வரார். உள்ளுக்குள்ள வரார், ரங்கனை பார்க்குறார். பாதாதி கேசமா 10 பாசுரம். கடைசியில் என் கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார். அந்த ரங்கனை அனுபவித்த அனுபவத்தில் அப்படியே அவர் திருவடியில் ஐக்கியமாயிடுறார். இதுதான் திருப்பாணாழ்வாருடைய சரித்திரம். அந்த மாதிரி இருக்கணும். அந்த ரங்கனே கூப்பிட்டு தன்னை சேர்த்துட்டான் இல்லையா, அந்த மாதிரி பகவான் நம்மளை கூப்பிடுற அளவுக்கு நம்ம மனசு பண்படணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் எடுத்து காட்டுறான். கற்று கறவை. இந்த காலத்துல தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், வெக்கல் கண்ணுக்குட்டிலாம் வச்சுன்னு இந்த பசுமாட்டை ஏமாற்றி பால் சுரக்க வச்சு பால் கறக்கிறான். மகா பாவம் அப்படிங்கிறார் தேசிகர் சொல்றார். ஒரு குழம்பி, 2 கன்றி, கன்று இல்லாத பசு, இது 3 பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த கண்ணுக்குட்டிக்கு முதல்ல கொடுக்கணும் பால். அந்த கண்ணுக்குட்டிக்கு முதல்ல பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பால் கறக்கணும் அப்படிங்கிறது இது. இந்த இதுக்கு இதுவா என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னாக்க, அர்ஜுனனை ஒரு கண்ணா சொல்லுவா. கண்ணை உபனிஷத்துக்கள் எல்லாம் பசுக்கள், பசு. அர்ஜுனன் ஒரு கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டிங்கிற வியாஜியமாக வச்சுட்டு அந்த உபனிஷத்தில் இருக்கிற அத்தனை சாரத்தையும் பாலாக கறக்கிறாப்புல கண்ணன் அந்த பகவத்கீதைங்கிற உயர்ந்த பொருளை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். எத்தனையோ அதில் உபதேசம் பண்ணியிருக்கான். கடைசியில் சொல்லிட்டான், மாம் ஏகம் சரணவதன்னு சொல்லிட்டான். இது அத்தனையும் சொல்லி முடிச்சுடுறான். முதல்ல கர்ம யோகத்தை சொல்கிறான், அப்புறம் ஞான யோகத்தை சொல்கிறான், பக்தி யோகத்தை சொல்கிறான். பிரமிச்சு போய் அர்ஜுனன் பார்த்தப்போ, சரி உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுதோ இல்லையோ, மாம் ஏகம் சரணவது, என்னையே சரணமாக வடிஞ்சிடும், நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த கன்று இல்லாத பசுவை கறக்கக்கூடாது. கண்ணுக்குட்டியை வியாஜியமாக வச்சுட்டு தான் கறக்கணும். இவெல்லாம் அந்த கண்ணுக்குட்டிகளை விட்டு 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 கற்று கறவை பல கணங்கு. எத்தனை பசுக்கள், ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்களுக்கு கணக்கே கிடையாது. அவ்வளோ பசுக்களையும் இவெல்லாம் கறக்கிறான். அந்த கறக்கிறதுனால, அந்த கோபர்கள் கறக்கிறதுனால அவளுக்கெல்லாம் தோல் வலிமை வரலாம். அந்த தோல் வலிமை வர்றதுனால சத்துருக்கள் பயப்படுறாளாம் அவகிட்ட. அவள் எதிரில் நிற்கிறதுக்கே சத்துருக்கள்லாம் பயப்படுறாளாம். திரள் அடைய அவளுடைய. இப்போ குருஷேத்திரத்தில் அஸ்னாபுரத்தில் யுத்தத்தை வச்சுக்கல துரியோதனன். குருஷேத்திரன்ற வசதியான இடத்துல, அந்த குருஷேத்திரத்துக்கு எப்பேற்பட்ட வசதினா, அந்த இடத்துல அந்த மண்ணை மிதிச்சாலே கண்டிப்பாக முக்திங்கிற அளவுக்கு ரொம்ப வசதியான இடம் குருஷேத்திரம். அந்த குருஷேத்திரத்தில் யுத்தம் நடந்தது. ஏன்னு கேட்டால், அந்த குருஷேத்திரங்கிறது ஒரு பிளெயின் இடமா இருந்தது. இங்கே அஸ்னாபுரத்தில் வாழறவா இருக்கா, முதியோர் இருக்கா, சிறு குழந்தைகள் இருக்கா, இல்லை ஸ்திரீகள் இருக்கா. இவாளுக்கெல்லாம் சண்டையினால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால குருஷேத்திரத்தில் சண்டை நடந்தது. அதே மாதிரி ராவணன் யுத்தம் நடக்கிற செய்யணும் கடற்கரை ஓரத்தில் தான், அந்த லங்கையை விட்டு வெளியில் கடற்கரை ஓரத்தில் தான் யுத்தம் நடந்தது. அதனால் ஒரு யுத்தம் நடக்கணும்னாக்க அதுக்கு ஒரு தனி இடம் வேணும். அதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுவாளாம், எதிரிகள் யாராவது வரான்னா இவா முன்னாடி போய் நின்று
அந்த எதிரிகளை அழிப்பாளாம். அதுதான் திரள் அழிய, அவளுடைய செருக்கு அழியறதுக்கோசரம். இந்த இடத்துல செருக்கு அழியங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் காட்டுறான். அந்த மகாபலி அவ்வளோ தூரத்துக்கு பண்ணானே, அவனுடைய அழிக்கலை. மகாபலியை பகவான் அழிக்கலை, பாதாள லோகத்துல கொண்டு போய் அவனை வாழ வச்சார். அவனுடைய செருக்கை மட்டும்தான் அழிச்சார். அந்த மாதிரி செரு செய்யும். அந்த பகைவர்கள்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னால அவளை போய் முன்னாடி நின்று அவளெல்லாம் அழிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் இவள்லாம். குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அவகிட்ட எந்த குறையுமும் கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணன். அந்த கண்ணன் எந்த வழியில சொன்னாலும் அவ எல்லாருமா சேர்ந்து இந்திரனுக்கு தான் தரிசமிப்பா. அந்த இதை வேண்டாம், நீ இந்த கோவர்த்தன மலைக்கு தரிசமி அப்படின்னு சொன்னா, கண்ணன் சொன்னாங்கிற அந்த ஒரு காரணத்துக்கோசரம் அந்த மலைக்கு அவளா தரிசனிச்சா. கண்ணன் என்ன சொல்றானோ அதுதான் அவளுக்கெல்லாம் வேத வாக்கு. அந்த மாதிரி அவ பண்ணாலே அந்த குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள் அவர்கள். அந்த கோவலர்களுக்கெல்லாம் லக்ஷணைக்கு தராகக அசிங் சுந்தரம் அப்படின்றது பாகவதம். அவன் எப்பேற்பட்டவன் கண்ணன், அந்த பரமபதநாதன். ஆனால் அவன் அங்கேருந்து இங்கே வரானே, எனக்கு கொசரம் வரான் அப்படின்னா, விருன்காசே அபிஞோ ஜனக நிரவதி குணாக்கிரமே அப்படிங்கிற சொல்கிறான். ஏன்னா அந்த கண்ணன் இடத்துல ஒரு சில குற்றங்கள் உண்டு, ராமனிடத்துல ஒரு சில குற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த துரியோதனாதிகளை அழிக்கிறதுக்கோசரம் இவன் எத்தனையோ பண்ணான், மாயங்கள் பண்ணான். ஆனா அந்த மாயங்களை இந்த இடத்துல குற்றமா எடுத்துக்கிறான். அதே போல ராமனும் சீதையை காட்டுல அனுப்புறது வரைக்கும் எத்தனையோ தவறுகள் பண்ணான். அந்த மாதிரி கிருஷ்ணன் ராமன் கிட்ட கூட ஒரு சில குற்றங்களை பார்க்கலாம், இந்த கோபர்கள் கிட்ட குற்றமே பார்க்க முடியாது அப்படிங்கிறான். லக்ஷ்ணைக்கு தராக அத்ரி கந்தரம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த மாதிரி வசத்தியானவா இவன். அந்த அவளுக்கெல்லாம் பொன்கொடி இவன். அவ எல்லாருக்கும் அந்த ஆயர்குல எல்லாத்துக்கும் திலகம் போன்றவோ இவோ, ரொம்ப வசதியானவோ இவோ. பிரகோசி பிரவஸ்தந்தா போக ராசிகி அப்படின்னு சொல்றான். சீதையிலேருந்து எப்படி தாயார்கள்லாம் ரொம்ப வசதியானவாளோ, எந்த குற்றத்தையும் காண முடியாதவாளோ, அந்த மாதிரி இந்த ஆயர் குலத்துக்கெல்லாம் கொழுந்து இவோ. இங்க குற்ற அரவு அல்குல் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெண் பாம்பு, அதை இங்க உதாரணமா எடுத்து காட்டுறான். கற்பு கொசரம் புராணத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, பரசுராமன் 21 தலைமுறைகளை அழிச்சிடணும். அந்த ராஜாக்களை எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அழிச்சிட்டு சபதம் பண்ணி எல்லாரையும் அழிச்சிட்டு ஒரு ரத்த குளத்தை ஏற்படுகிறார். ஏற்பண்ணிட்டு அந்த பிரித்துக்களுக்கு அதை கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் ஆச்சாரியன்கிட்ட போய், எனக்கு இந்த இடத்துல நான் நான் உன்னை ஆச்சாரியனா ஏற்றுருக்கேன், என்னுடைய பிரித்துக்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிய அப்படின்னு சொல்கிறார். அப்போ வடிவினான் அவனிக்கு அரசுக்கு குதிர குழவு, அந்த மாதிரி ஒரு குதிரை குழவு, ஒரு குதிரத்தால அந்த குளத்தை ஏற்பட்டு பண்ணிக்கான்னு சொன்னோடனே இவர் ஆச்சாரியன் பிரமிச்சு போயிடுறார். சீச்சி அப்படின்னு மனசு தயங்கிறது. இவனுக்கு போய் எப்படி பண்ணி வைக்கிறது, இந்த ரத்த குளத்துல போய் குளிச்சுட்டு வந்தானா நான் இவனுக்கு போய் எப்படி பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னப்போ அவர் தகச்சுன்னு அவன் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள அந்த இடத்துல ஒரு புத்துலேருந்து ஒரு பெண் பாம்பு மேலே ஏறி வந்துதான். ஒரு ஆண் பாம்பு அந்த பெண் பாம்போட சேரணுங்கிறதுக்கோசரம் போடுது. போனால் இது தடுக்கிறது, பெண் பாம்பு தடுக்கிறது. தடுத்தா அதையும் மீறி அது உள்ள நுழைய போகிறது. நுழைஞ்சப்போ திடீர்னு பார்த்தாக்கா அந்த ஆண் பாம்பு 4-5 துண்டா வெளியில் விழலாம். அந்த பெண் பாம்பு சொல்றதான், பரசுராமனுடைய க்ஷேத்திரம் இது, பரசுராமனுடைய க்ஷேத்திரத்துல பெண்களுக்கு கற்பு ரொம்ப வசதி, ரொம்ப நிலைச்சு நிற்கக்கூடியது. இதை மீறி வந்தியானாக்க உனக்கு இந்த கதிதான் அப்படின்னு அந்த பெண் பாம்பு சொல்லித்தான். பெண் பாம்பு சொல்றத கேட்ட உடனே சிலிர்த்து போயிட்டாராம் ஆச்சாரியர். இவ்வளோ வசதியான இடமா இது அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லணும். புனமயிலே பாம்பை சொல்றதோ அதற்கு பகையான மயிலையும் சொல்றான்.
பாம்பும் மயிலும் எதிரி. ஆனால் புன மயிலேன்னு சொல்லிட்டு உடனே மயிலையும் சொல்கிறான். ஏன்னு கேட்டால் கிருதி முக்தசி கண்ட மண்டன் அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். அவருடைய அந்த மயில் பீலி, அந்த கண்ணனுக்கு இருக்கிற அந்த மயில் பீலி அவ்வளோ அழகு. அதை அசைஞ்சு அசைஞ்சு ஆடாத அசங்காது வா கண்ணான்னு பாடினார். அந்த அதனுடைய அழகு இன்னைக்கும் வரதனுக்கு வைரத்தாலேயே அந்த மயில் பீலி பண்ணி சாத்திருப்பாளாம். அப்படி ஜொலிக்குமா அந்த மயில் பீலி. என்னத்துக்கோசரம் சொல்றான்னா, அந்த பாம்புக்கும் மயிலுக்கும் ஏற்பட்டிருக்கிற பகை, கருடனுக்கும் பாம்புக்கும் ஏற்பட்டிருக்கிற பகை, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. பகைன்னு வந்ததுனாக்க எதிரில் பார்த்தாதான் அந்த பகை வரும். இல்லாட்டா பாம்பு தான், மயில் தான். எங்கே பாம்பை பார்த்தாலும் மயில் போய் சாப்பிட்றதில்ல, எங்கே மயிலை பார்த்தாலும் பாம்பு போய் ஒழிஞ்சுக்கிறதில்ல. அதனுடைய லைஃப் அது. அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, பகவான் நாமம், நம்மளுடைய சம்சாரம் ரெண்டும் எதிரி. பகவானுடைய சன்னிதானம் வசத்தி, நம்மளுடைய சம்சாரம் ரொம்ப மட்டமானது. ஆனால் அதுவும் எதிரெதிராக இருந்தாலும் அந்த சம்சாரத்தில் நீஞ்சி புறப்பட்டுண்டே எப்படி பகவான்கிட்ட நம்ம போய் சேர்றோமோ அந்த மாதிரி பாம்பையும் மயிலையும் அதுக்கோசரம் தான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறார். போதரார் நடை அழகை காட்ட வர வேண்டும் அப்படிங்கிறார். போதரார் மெதுவாக எழுந்து வா, உன்னுடைய நட அழகை காட்டிண்டு எங்ககிட்ட வா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, ரங்கா சயச பும்சக நிசாம எந்து தனுர் புஜ்ஜே சம்சார காந்தார கதகவாளி அப்படின்னு சொல்லி பாசுரம். ஒரு ஸ்லோகம் என்னன்னா, அந்த ரங்கநாதனுடைய நடை அழகு, சிம்மகதர், ராஜநட, யானை நட, ஒவ்வொரு நட வருவானோ அவனுடைய அந்த நட அழகு அப்படியே நன்னா இருக்குன்றதை எதுக்கு எடுத்து காட்டுவார்னா, திருக்குழந்தை ஆண்டவன் திருக்குழந்தையில் இருக்கிற 6ஆவது அமுதனும் ரங்கனை மாதிரியே நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணுறார், அவெல்லாம் இந்த ஸ்ரீபாத தாங்கிகள் இருக்காளே அவளால தான் அந்த ராஜ நட சிம்ம நடெல்லாம் வருதுன்னு மனசில் இவர் வச்சுட்டு அங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து இருக்கிறவாளெல்லாம் இங்கே கூட்டிட்டு வராங்க. இங்கே கூட்டிட்டு 6ஆவது தானே ஏழை பண்ணுறாங்க. ஏழை பண்ணினா அந்த ஒரு சாநித்தியம் இங்கே கிடைக்கலையாம். அப்போ இவர் வருத்தப்படுறார், திருக்குழந்தை ஆண்டவன் வருத்தப்படுறாராம். வருத்தப்பட்டப்போ இவளை கேட்குறாளாம், என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். கேட்டப்போ இவர் சொல்கிறாராம், அங்கே இருக்கிற அந்த ராஜகதி சிம்மகதி அதெல்லாம் இங்கேயும் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன், அதுக்கு தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னாராம். அதுக்கு வள சொன்னாலாம், சுவாமி எங்கள் கையில் எதுவுமே இல்லை, ரங்கன் காலில் பாதுகா அடிச்சுட்டு இருக்கானே. வேதாந்த தேசிகர் ஒரே ராத்திரியில் 1000 சகஸ்ர பாதங்களால் அந்த சகஸ்ரம் ஆரம்பிச்சு கொடுத்தாரே, அதை அவன் சாத்தின்னு இருக்கானே. அதனால தான் அவனுக்கு அந்த கதி, அந்த ராஜகதி சிம்மகதி எல்லாம் அவனுடைய அந்த பாத ரட்சையினால் கிடைக்கிறது, அந்த தயாதேவியால் கிடைக்கிறது. சுவாமி நீங்கள் இது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவள்லாம் வருத்தப்பட்டாளாம். அந்த மாதிரி அந்த ரங்கனுடைய அந்த கதிகள் அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாதுகா சகஸ்ரம்னு சொல்லிட்டு 1001 பாசுரங்கள் பாடுறார் வேதாந்த தேசிகர். இதுக்கும் ஒரு சின்ன கதை. ஒரு அடியார் எல்லாரும் வேதாந்த தேசிகாரை கொண்டாடுறாடேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு பொறாமை வந்துடுது. பொறாமை அவர் தேசிகர்கிட்ட போய் சவால் விடுறார், சுவாமி ஒரே ஒரு ராத்திரியில் எதுவையாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நீங்கள் 1000 பாசுரங்கள் ஏற்றணும், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்கிறார். போட்டினா அப்போ நீங்களும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தேசிகர் கேட்குறார். நானும் இருக்கேன், நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அன்றைக்கி ராத்திரி 11 மணி வரைக்கும் தேசிகர் படுத்துட்டு தூங்கின்னு இருக்காராம்.
இவருடைய சிஷ்யாலாம் போய் தேசிகர் ஆற்றுல போய் பார்க்குறான். தேசிகர் பாட்டில் தூங்கின்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இவர் யோஜனை பண்ணி ரங்கனை பற்றி 300 பாசனம் எழுதுறார். எழுதின உடனே இவருக்கு தூக்கம் வந்துடுது. தேசிகரும் தூங்கிட்டார். நம்மளால 300 பாசனம் எழுதியிருக்கோம், தேசிகரோ தூங்கிட்டார், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு மறுநாள் கட்டால போனால் ராத்திரி 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள 2 மணி நேர அவகாசத்தில் பாதகா சகஸ்ரம்னு சொல்லிட்டு 1100 பாசங்களை ஏற்றினர். அவனுடைய பாதங்களில் இருக்கிற அந்த சலங்கையோடு இருக்கிற ரத்ன ஜொலிப்பான அந்த பாதுகைகளை பற்றி எழுதினார். கிடு 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 கிடுன்னு எழுதிட்டார். மறுநாள் கட்டால சபைக்கு போகிறா. எல்லாரும் கூடியிருக்கிற இடத்துல அவர் தன்னுடைய 300 பாசனங்களை வைக்கிறார். இவர் தன்னுடைய 1100 பாசனங்களை வைக்கிறார். வச்ச உடனே பிரமிச்சு போயிடுறார். அப்போதான் சொல்கிறாராம் அந்த ரங்கன் சொல்கிறாராம், இந்த பாதுகையை தாங்கிட்டு தான் நான் எல்லாரையும் ரட்சிக்கிறேன், அந்த பாதுகையினுடைய காப்பாற்றலில் தான் நான் ஒவ்வொரு ஆத்துலையும் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அதே மாதிரி தான் ராமனுடைய திருவடி நேர அகலையை தலையில் படலையாம். அவனுடைய பாதுகை தான் பட்டுதான். அவனுடைய பாதுகை பட்டதுனால, ஏன்னா ராமன் ஏகபத்னி விரதன், அவன் உடம்பு இன்னொரு பெண்ணை தீண்டாது. இந்த இடத்துல தன்னுடைய பாதுகையால் தான் அகலிய தலையில் காலை வச்சு அகலியை உயிர்ப்பிச்சான்னு ஒன்று. அதே மாதிரி பரதன் போய் யாசிக்க செய்யும் தன்னுடைய பாதுகைகளை தான் கொடுக்குறான். பரதன் அந்த பாதுகைகளுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணுறான். அந்த பாதுகா சகசத்தில் அந்த பாதுகையை பற்றி வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகர். அவ்வளோ வர்ணிக்கிறார். அந்த பாதுகை தான் 14 வருஷம் அரசாண்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அந்த பாதுகைக்கு தான் திருமஞ்சனம், அந்த பாதுகைக்கு திருமஞ்சனம் பண்ணுற அந்த தீர்த்தம் சரையு நதியில் போய் சேர்ந்துருமா. அந்த சரையு நதி கடலில் போய் சேர்ந்துதான். இவன் ராமன் அந்த கடலை வத்தடிக்கணுங்கிற ஒரு கோபத்தில் அம்பை எடுத்தப்போ சமுத்திரராஜன் சொன்னானா, நீ நினைச்சா கூட வத்தடிக்க முடியாது, ஏன்னா உன்னுடைய பாதுகை என்னுடைய திருமஞ்சன தீர்த்தம் இதில் சேர்ந்துருக்கு, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்காத தப்பு தான், ஆனால் உன்னால் இதை பண்ண முடியாது, நீ பகவானாக இருந்தாலும் உன்னால் பண்ண முடியாது, உன்னுடைய பாதுகைக்கு மேன்மை ஜாஸ்தின்னு சொல்லி சொன்னாலும். அதை தான் இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு எடுத்து காட்டுறார். இன்று இத்தனையும் அமுது செய்திட, இன்னைக்கு வந்துடும், இங்கே இத்தனையும் அமுது செய். அவன் எப்படி வருவான்? ஜல் ஜல்லுன்னு அந்த காலில் அந்த பாதுகை ஒலிக்க அவன் அமுது செய்யறதுக்கு வரான். தேகிமே தாகிதே அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பகவானுக்கு கண்டொருளை பண்ணாத நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம்னாக்க அது வீண். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தினம் நம்ம கட்டாலும் இங்கே பார்க்குறோம், நம்ம பிரசாதமாக வாங்கிக்கிற அந்த பொங்கல் தினம் பகவானுக்கு கண்டொருளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது வசதியான விஷயம் இது நம்மளுக்கு. அந்த மாதிரி கண்டொருளை பண்ணாத நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாதுங்கிறத இதில் எடுத்து சொல்கிறான். முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, முற்றக்காடு புகுந்து நின் முகம் காட்டி. இதெல்லாம் எதுக்கோசரம் சொல்கிறான்னா, உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடத்துக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். முற்றத்தில் புகுந்தது அப்படிங்கிறது அந்த காலத்துலலாம் வெளியில் முற்றம்னு ஒன்று வச்சுருப்பா. அது வரைக்கும் கதவை திறந்து கதவை திறந்துன்னு உள்ள அந்த முற்றத்தில் வந்துட்டோம் நாங்கள். இன்னும் நீ கண்ணனையே அனுபவிச்சுருக்கியே, எங்களோட அனுபவி, எங்களோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் இதெல்லாத்தையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறான். முகில்வண்ணன் பேர்பாடா, அந்த வாசக்கதவை திறந்தாச்சு, இவெல்லாம் வந்துட்டா. அது என்னவோ சந்தாவ விகலம் கைஜதனாம் வின்சிஞ்சே பஞ்ச கனதம் அப்படிங்கிறது பெருமாள் ஒரு மின்னலமானவன். மின்னல் மாதிரி, மின்னலை நன்னா பார்த்தா கண்ணே குருடாயிடும்னு சொல்லு. அந்த மின்னல் நிறச்சி நிற்காது, அப்படியே மறைஞ்சு போயிடும். ஏற்கனவே அடையனை விண்ணப்பிச்ச வரதராஜ பெருமான் வேணுகோபாலனா நன்னா இது பண்ணிட்டு செய்யும், திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிடக்கூடியவன் பகவான். அவன் மின்னலை மாதிரி ஒளிவிடக்கூடியவன். அவனை சாதாரணமாக நம்ம பக்தி இல்லாத பகவானை பார்க்கணும்னு நினச்சோம்னாக்க நம்ம கண்ணுக்கு அவன் புலப்பட மாட்டான். அதே சமயம் பக்தியோடு அவனை பார்த்தாக்க அடைய ஏற்கனவே விண்ணப்பிச்ச அவன் கரிய மேனி உடையவன் அப்படின்னாக்க அந்த கரிய மேனி
இருட்டில் நம்மளுக்கு எதுவுமே கண்ணு தெரியாத மாதிரி கரியமேனி. ஆனால் மின்னல் போல ஒளி விடுறவன் அவன். நம்மளுடைய பக்தி ஏற்படுத்தினாக்க அந்த பக்தியில் அவன் மின்னல் மாதிரி ஒளி விடக்கூடியவன் அவன். அவன் பேர் பாட அந்த பகவானுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாமுதலே அப்படிங்கிறார். நம்மாழ்வார் ஆடி ஆடி அகம் கசந்து அந்த உடம்பு அப்படியே கரைஞ்சு போகணும், மெய் சிலிர்க்கணும் நம்மளுக்கு. அவனுடைய நாமங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ வசதியானது. எந்த நாமங்களை நம்ம சொன்னாலும் உடம்பு ஆடணும், கை தாளம் போடணும், பாகவத குஷ்டி எங்கே இருக்கான்னு தேடணும். இசை பாடி பாடி நம்மளுக்கு தெரிஞ்ச ராகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் இசையாக பாடணும். ஏன்னா சாமவேதம் வசத்தியானது ஏன்னு சொல்றேன்னா சாமவேதம் இசை வடிவமானது. அதனால தான் சாமவேதத்தை ரொம்ப வசத்தியா சொல்றான். அந்த மாதிரிதான் ஆடி ஆடி இசை பாடி பாடி கண்ணீர் மல்க. கண்ணா உன்னை பார்த்துட மாட்டேனா, காகஸ்தா உன்னை கண்ணில் கிடைச்சிட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க. அந்த மாதிரி கண்ணீர் மல்க அவனை ஆடி ஆடி இசை பாடி பாடி கண்ணீர் மல்க. நாடி நாடி நரசிங்கா என்று நாடணும். பகவான் எங்க இருக்கான்னு தேடணும். அவனுடைய சாமியத்தை எங்க நம்மளுக்கு கிடைக்கும், அவனால எப்ப நம்ம விருப்பப்படுவோம், அவனை எப்படி அடைவோம், அவனை எப்படி பார்ப்போம். மின்னலை போல அந்த இருட்டில் ஒரு மின்னல் மின்னினா எவ்வளோ வசதியா நல்லா கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த இருட்டில் அவன் கருப்பாக இருக்கானே, அதில் அந்த நம்ம பக்திங்கிற மின்னல் அதில் தெரிச்சுடுத்துனாக்க அவன் எவ்வளோ நல்லா நம்மளுக்கெல்லாம் காட்சி தருவானோ. அந்த மாதிரி அவனும் இசைப்பா நாடணும், பகவானை நாடணும். நரசிங்கா என்று அடிச்ச கை பிடிச்ச பெருமாள்னு சொல்வான். பிரகலாதன் பகவானை நீ வா என்னை காப்பாத்து அதெல்லாம் கூப்பிடவே இல்லை. அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்றான். எங்க இருக்கா உன்னுடைய நாரணன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டப்போ பிரகலாதன் சொல்றான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், ஒரு சின்ன தூசிலையும் பகவான் இருக்கான், நீ கட்டியிருக்கிறே இந்த தூண்லையும் இருக்கான், இது நான் கட்டினதுரா, நான் பார்த்து பார்த்து கட்டினதுன்னு சொல்லி பெரியழ்வார் பாடுவார். அப்படியே பார்த்து 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 அவன் கட்டின தூண் அது. அந்த தூண்ல நான் கட்டின தூண், இதுல உன் விஷ்ணு இருக்கானா அப்படின்னு சொல்லி நரசிம்மன் கேட்கிறான். நிச்சயம் இருக்கான் நரசிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்றானோ. என்னுடைய விஷ்ணு இதுல இருக்கான், என்னுடைய நாராயணன் இதுல இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொன்னானா. பகவானுக்கு பயம் வந்துருக்கு. இவன் பிரம்மா கிட்ட நிறைய வரங்கள் வாங்கியிருக்கான். அதுல ஒரு வரன் நான் மனுஷனாலையும் சாகக்கூடாது மிருகங்களாலையும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான். அதனால மனுஷனாவும் இல்லாத மிருகமாவும் இல்லாத சிங்க முகமும் மனுஷ உடம்பை எடுத்துன்னு வந்திருக்கான். ஆயுதங்களால நான் சாகக்கூடாதுன்னு வர வாங்கிட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு. அதனால தன்னுடைய நகங்களை கூர்மையாக வளர்த்துட்டு இருக்கான். உயிருள்ள பொருளாலேயும் நான் சாகக்கூடாது, உயிரற்ற பொருளாலேயும் நான் சாகக்கூடாதுன்னா அதுக்கு தான் நகத்தை எடுத்துட்டார். நகத்தை பார்த்தீங்கன்னாக்க நகம் வெட்டுறங்கோ உங்களுக்கு வலிக்கலை, அதே நகம் வளருது, அதுக்கு உயிர் இருக்கு, அதை வெட்டினா உங்களுக்கு வலிக்கலை. ஸோ உயிரும் இல்லை உயிரும் இருக்கு. அந்த மாதிரி நரசிம்மர் தன்னுடைய கூர் உயிலால் அப்படின்னு சொல்லி பெரியவாழ எடுத்து கொடுத்தார். அந்த நகத்தை எடுத்துட்டான். ராத்திரிலையும் எனக்கு சாவு வரக்கூடாது, பகல்லையும் சாவு வரக்கூடாதுன்னு பெருமாட்டை வர வாங்கிட்டான். சாயங்காலத்து வேலையில் இது பண்ணார். வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது உள்ளேயும் சாகக்கூடாதுன்னு வர வேண்டியிருந்தான். வாசப்படியில் உட்கார்ந்துட்டார் நரசிம்மர் அவனை அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அவன் வாங்கிட்ட அத்தனை வரத்துக்கும் மாற்ற பண்ணார் நரசிம்மர். அவன் சொன்னாங்கிறதுக்கோசரம் எல்லா தூண்லையும் வந்துட்டாரான்
நரசிம்மர். அத்தனை தூண்லையும் அவன் எந்த தூணை தட்ட போறான்னு தெரியாது. என்னுடைய குழந்தை வாக்கு கொடுத்துட்டான், இந்த தூண்லேயும் இருப்பான் தூண்லேயும் இருப்பான்னு சொல்லிட்டான். எந்த தூண்ல நான் இருக்கேன்னு தெரியாத அவன் வேற ஒரு தூணை தட்டிட்டானாக்க அதனால பயந்துட்டு எல்லா தூண்லையும் ஆவர்ப்பிச்சானா நரசிம்மன். அந்த நாடி நாடி தன்னுடைய பக்த ஒரு வாக்கிய சொல்லிட்டான. அவன் கேட்கல, நாராயணா எங்க அப்பாக்கோசரம் நீ வா, எங்க அப்பாவுக்கு நீ காட்சி கொடுன்னு அவன் கேட்கவே இல்லை. பிரகலாதன் ஸ்திரமா இருந்தான். ஏன் நாராயணன் என்னை கை விட மாட்டான். அந்த ஸ்திர நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். நம்ம அவங்கிட்ட போயிட்டோம், நம்ம கண்ணங்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம், கண்ணன் காப்பாற்றுவான். என்ன நடந்தாலும் கண்ணன் இருக்கான், அவனை ரட்சிப்பான், அவன் என்ன பார்த்துப்பான். நான் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை நம்ம பிரகலாதன்கிட்டேருந்து கற்றுக்கணும். மலையிலேருந்து தூக்கி போடுறியா, தூக்கி போடு, ஏன் நாராயணன் என்னை காப்பாற்றுவான். கடலில் பாறாங்கல்ல கட்டி தூக்கி போடுறியா, தூக்கி போடு, ஏன் நாராயணன் என்னை காப்பாற்றுவான். விஷத்தை கொடுக்குறியா, குடு, சந்தோஷமாக சாப்பிட்றேன், ஏன் நாராயணன் என்னை காப்பாற்றுவான். யானைக்கிட்ட போய் மிதிக்க விடுறியா, யானை திரும்பி போகிற அளவுக்கு என் நாராயணன் காப்பாற்றுவான். அந்த திடமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, ஸ்திரமான நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறா. பேர் பாடு. அப்படி அவனுடைய பேர்களை நம்ம சொல்லி பாட 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 அவன் காகுஸ்தம், கண்ணன், காருண்யம், சௌலபியம், அந்த அவனுடைய காருண்யத்தால நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்றான். இந்த இடத்துல உட்பொருளா என்ன சொல்றான் அப்படின்னா, கறவைங்கிறது உபநிஷத்துக்கு. அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். பசுமாடா உபநிஷத்துக்களை வச்சுட்டு அர்ஜுனங்கிற கன்னிக்குட்டியை வச்சுட்டு நம்மளுக்கு பகவத்கீதையே பகவான் கொடுத்தான். இதில் கணங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. 108 உபநிஷத்துக்கள் இருக்கு. அதை தவிர ஸ்மிருதி இருக்கு, புராணம் இருக்கு, பிரம்மசூத்திரம் இருக்கு. இதுலேருந்தெல்லாம் ஞானம் வேணும். இந்த ஞானத்தெல்லாம் தத்துவம், இதயம், புருஷாத்மா, இது எல்லாத்தையும் ரொம்ப வசத்திய வேதம் படித்தவாளுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. அது எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் ஒருத்தன்தான். நாராயணனாய அவனுக்கே அடிபட்டேன். நாராயணன் ஏகமூர்த்தி, ஏகமூர்த்தி அவன் ஒருத்தன்தான் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரணும். இந்த ஸ்வரூபம், அவனுடைய ஸ்வரூபத்தை நம்ம மனசில் என்றைக்குமே தியானிக்கிறதுக்கு நம்ம நல்லா இது பண்ணணும். அந்த பாதுகையை தரிச்சுட்டு எம்பெருமான் எழுந்தள்ளும் போது உண்டாகிற அந்த ஒலி நம்ம காதுக்கு அமிர்தமாக இருக்கணும். அவன் திருவிக்கிரமா இது பண்ணப்போ ஒத்திரையும் விட்டுறக்கூடாதுன்னு பார்த்து 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 அத்தனை பேர் தலையிலையும் தன்னுடைய திருவடியை வச்சானான். திருவிக்கிரம அவதாரத்தில் அத்தனை பேர் சிறுசிலையும் அவன் தலையை வச்சானான். அந்த மாதிரி சுப்பிரதிஷ்டமான அறிவை பெற்றவாழ்லாம். இந்த மாதிரி எல்லா வேதங்களையும் கற்று ஸ்மிருதி புராணம் அத்தனையும் கற்றவாழ்லாம் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் நாஸ்திகருக்கெல்லாம் கர்ப்பத்தை ஒடுக்கணும், அவளை அழிக்காத இருக்கணும், அவளுடைய இதெல்லாம் இருக்கணும், புத்ருஷ்டிகளெல்லாம் அழிக்கிறதுக்கு ராமானுஜர் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கார். அந்த அத்வைதிகளெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ராமானுஜர் எடுத்துட்டுருக்கிற பிரயாச ரொம்பவே ஜாஸ்தி. இல்லை யாதவ பிரகாசர்னு ஒருத்தர், அவர் வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் 17 நாள் வாதம் நடக்கிறது. அவர் அவருடைய வழியில் ஜெயிச்சுட்டே வர்றார். ராமானுஜர் தன்னுடைய வழியில் கொஞ்சம் இறங்கி போயிட்டாப்புல அவருக்கு மனசு வந்துடுறது. மனசில் ஒரு பயம் வந்துடுது. ஐயோ அவர்கிட்ட போய் என்னை தோக்க வச்சிருவியா, உன்னுடைய இதை தானே நான் சொல்கிறேன், நான் ஜெயிக்க வேண்டாமா வரதா அப்படின்னு சொல்லிட்டு வரதன்கிட்ட போய் முதல் நாள் ராத்திரி அழறார். அழுதப்போ மறுநாள் வரதன் 3 வார்த்தைகளை சொல்கிறான் ராமானுஜருக்கு. சொல்லி இதை போய் நாளைக்கு சொல்லு, இதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம். 18ஆவது நாள் அந்த 3 வார்த்தைகளை அப்படியே மனனம் பண்ணிட்டே ராமானுஜர் நடந்து வராராம். நடந்து வர செய்ய அவர் மூஞ்சியில் இருக்கிற அந்த தேஜஸை பார்த்துட்டு இவர் போய் சரணாகதி பண்ணிட்டாராம். சுவாமி அடியேன் உங்கள் மூஞ்சியை பார்க்குறச்சையுமே ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு
உங்களுக்கு உபதேசம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. அதுக்கு எனக்கு விவரம் தெரியாது. நிச்சயமாக நீங்கள் தான் ஜெயிச்சுங்கோ, என்ன நான் சரணாகதி பண்ணிக்கிறேன், என்னை சரணாகதி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறப்போ அவருக்கு எம்பெருமானார்னு பட்டணம் கொடுத்து அவருடைய பேரை மாற்றி எம்பெருமானார் அப்படின்னு சொல்லி அவரை வச்சாராம் ராமானுஜர். இதெல்லாம் என்னத்துக்கோசரம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த புத்திருஷ்டிகளையும் நாஸ்திகர்களையும் அழிக்கிறதுக்கு நம்ம ஆச்சாரியங்கள்லாம் ரொம்பவே பாடுபட்டிருக்கா. புலையரமாகி நின்ற கலை அறக்கிற மாந்தர், அந்த மாதிரி புலையரமாகி அந்த வேதத்தினுடைய பொருள்களை அவளுக்கு ஒரு பரியாய சொற்கள்னு சொல்லுவாள். ஒரே ஒரு பொருளுக்கு நம்ம தமிழ்லேயே பார்க்கலாம். பரியாய சொற்கள்னா ஒரு பொருளுக்கு 10 அர்த்தம் இருக்கும். நம்மளுக்கு எந்த அர்த்தம் வேணுமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் இந்த வேதத்துலேயும் அப்படி தான். அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அதுக்கு அவாவா அவாவாளுடைய வழியில் அர்த்தத்தை எடுத்துட்டு அதை தான் சாபிக்கிறா. அந்த அர்த்தம் கிடையாது அப்படின்னு இதெல்லாம் இதையும் ராமானுஜருடைய சின்ன உதாரணத்தோடு எடுத்து சொல்கிறேன். அந்த புண்டரீகன் அப்படிங்கிறத அந்த சிகப்பு 1000 புஷ்பங்களுக்கு சமம் அந்த புண்டரீகாட்சங்கிறது. அந்த புண்டரீகாட்சங்கிறத அவருடைய ஆச்சாரியன் முதல்ல ராமானுஜர் சின்ன வயசில் ஆச்சாரியன்கிட்ட இது பண்ண செய்யும். அவர் குரங்கனுடைய பின்பாகமான செவந்து இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவருக்கு தூக்கி வாரிப்பாட்டு தான் ராமானுஜருக்கு. புண்டரீகாட்சன்னா எவ்வளோ பெரிய வசதியான அர்த்தம். அது தன்னுடைய ஆச்சாரியன் இது சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாராம். வாக்குவாதம் பண்ணி அவரை சம்மதிக்க வச்சாராம். அந்த மாதிரி புண்டரீகாட்சன் அவன் அவ்வேற்பட்ட அவனை பேர் பாடி அவனுடைய இதெல்லாம் சொல்லி அந்த அவனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி ஆடி ஆடி அசஞ்ச கரையணும். அது விஸ்வாமித்திரர் ராமன் மூலமாக சத்ருக்களெல்லாம் வென்றவர். அவர் நேர சண்டை போடலை, அவர் யாகங்கள் பண்ணவர். ஆனால் அவர் அந்த மாதிரி இருந்தாலும் அவரும் விஸ்வாமித்திரரும் தவம் பண்ணுற செய்யும். ரொம்ப ஊர்வசியெல்லாம் இந்திரன் அனுப்பினானா ஒரு துளி நேரம் சபலை போட்டுட்டார். அதனால் அவருடைய தவங்கள்லாம் மலிஞ்சு போயிடுச்சு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்திர நம்பிக்கை இருக்கணும். நம்ம கண்ணன் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்குனாக்க இந்த சம்சாரத்தில் நம்மளுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். ஆசைகள் இல்லாத சம்சாரம் இல்லை, பற்று இல்லாத சம்சாரம் இல்லை. தாமரை இலையில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கணும். தாமரை இலை இருக்குது, அந்த தண்ணி மேலே நிற்கும், ஆனால் அந்த தாமரை இலைக்கும் தண்ணிக்கும் ஒட்டாது. அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். நம்ம சம்சாரத்தை வாழ்ந்து தான் ஆகணும், நம்ம இந்த குடும்பத்தை நடத்தி தான் ஆகணும். ஆனால் அந்த தாமரை தண்ணியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷோடாசன வர்ண ஸ்வர்ணத்துக்கு ஒப்பானவன்னு வேதாந்த தேசிகர் எடுத்து சொல்கிறார். அவன் மின்னல் மாதிரி இருக்கிறவனாக்க அந்த ஷோடாசன வர்ணம் இன்னது அப்படிங்கிற சொல்ல முடியாத ஜொலிக்கிறது, அப்படியே ஈர்க்கக்கூடிய அந்த இதில் இருக்கிறவன். அதனால நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணிட்டாலும் குடும்ப விஷயங்களில் நம்ம நன்னா திறம்பட நடத்தினாலும் எல்லாத்துலேயும் அந்த கண்ணனை இயல்பு காட்ட கண்ணனை சேர்த்துக்கிறதுக்கு நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தணும். அடியேன் ஒரு நாளில் நிச்சயமாக இது வந்துடாது. ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈடுபட நம்ம மனசு கொஞ்ச நாளில் பூர்ணமாக அவங்ககிட்ட அடிப்படை போயிடும். திருமலை ஆழ்வார் தன்கிட்ட ஒரு கிழவி பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு இருந்தாலும் அவகிட்ட என்ன வேணும்னு கேட்குறாரு. சுவாமி நீங்கள் எது கொடுத்தாலும் அது அடியனுக்கு சம்மதம்னு சொல்லி கேட்குறா. அவன் இன்னது வேணும்னே கேட்கவே இல்லை. நம்ம பகவான்கிட்ட அப்படி தான் இருக்கணும். எது கொடுத்தானாலும் நான் ஏற்றுக்கிறேன்டா கண்ணான்னு தான் நம்ம கேட்கணும். அப்போது அவரை மகிழ்ந்து அவளுக்கு ஒரு தெம்பு வரணுங்கிறதுக்கோசரம் அவளை குமரியாக மாற்றினாராம். அந்த மாதிரி நம்ம எது வேணும்னு கேட்கக்கூடாது. நீ எது கொடுக்குறியோ நான் ஏற்றுக்கிறேன்டா கண்ணா அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த கிழவியை குமரியாக்கி அவளுக்கு சகல சேவங்களையும் திருவள்ளுவர் கொடுத்தாரோ அந்த மாதிரி தான் பகவான். நம்ம போய் அவங்ககிட்ட நீ என்ன கொடுக்குறியோ கொடு நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அவன் நம்ம போய் ஒரு 10,000 ரூபா கொடுங்க
மட்டும் கேட்கக்கூடாது. அவன் ஏன்னா கோடி கொடுக்கறதுக்கு அவன் மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். நம்ம பகவான்கிட்ட இன்னதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஒரு பிரபன்னன் ஆச்சாரியன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னாக்க கண்ணன்கிட்ட 2 கையும் விட்டுடணும். அகிஞ்சனன் அனன்யன், எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எதுவுமே இல்லை. நம்மாழ்வார் சொல்றாப்புல இந்த உடம்பு ஆத்மா எல்லாம் ஒன்றுது, நீ என்னை எப்படி வழி நடத்துறியோ அந்த மாதிரி நான் போறேன்டா கண்ணா. இன்னைக்கு காத்தால அப்படிதான் மழை பெருசா பெஞ்சுது. அடியனால வர முடியுமான்னு கொஞ்சம் யோஜனையா இருந்தது. கண்ணா கண்ணா கண்ணா, நீ என்ன கொடுக்குறியோ, இன்னைக்கு ஏகாதசி, உன் நாமத்தை 10 பேருக்கு முன்னால சொல்லணும்னு ஆசைப்படுறேன்டா, நீ வழிகாட்டினியானா எனக்கு வழிகாட்டுறா கண்ணா அப்படின்னு வேண்டினேன். வர்ண பகவான் வழிகாட்டினா, மழை நின்றுது. அடியேன் வந்து இன்னைக்கு உங்கள் முன்னால் ஒரு 4 வார்த்தை சொல்கிறதுக்கு பகவத் சங்கல்பம் கிடச்சிது. அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நம்மளுடைய எல்லா அபிலாஷைகளையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நியாயமான ஆசைப்படுறேன்டா, ஏகாதசிடா உங்கள் ஞாபகத்தை 10 பேருக்கு சொல்லணும்டா கண்ணா, ஆசைப்படுறேன்டான்னு கேட்டேன். அவன் இங்கே கூட்டிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி அவனுடைய நாமங்களை சொல்லிட்டு சிற்றுதல், அவன் அசைதல், சஞ்சலமாக இருக்கிறது, மனசு எப்போ பாரு அலப்பாஞ்சில் இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய நியாயமான வழக்கம். அதுதான் எல்லாருக்கும் உண்டானது. அதுதான் அடியேனுக்கும் அதுதான். மனசு அலப்பாயும், மனசு சஞ்சலப்படும், மனசு எங்கெங்கேயோ ஓடும், தறிக்கிட்டு ஓடும். அது ஓடுற வேகத்துக்கு ஈடே கிடையாது. காற்றை விட கடிது ஓடும் சொல்லி ஆழ்வாரெலாம் எடுத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி எப்படி கண்ணை வந்து பெருசாக வளர்ந்து அவளை யசோதையால் கட்ட முடியாத போனானோ, அந்த மாதிரி நம்மளுடைய மனசு எப்படி தன்னை குறுக்கிட்டு 2 சுத்தா கட்ட வச்சானோ, அந்த மாதிரி அவனை நினைச்சவன நம்ம 2 சுத்தா நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்திடலாம். அந்த கட்டுப்படுத்திட்டவனாக்க அடைக்கலாம்னு அவன்கிட்ட புகுந்தனாக்க அவன் அச்சுதன் நம்மளை ஒரு நாளை கைவிட மாட்டான். ரொம்ப சின்னது பெருசு அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்லாத எல்லா உபனிஷத்துகள், சுமதிகள், இதிகாச புராணங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த ஞான பாலை கறந்து அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவா பெரிய ஆச்சாரியர்கள். அந்த ஞான பாலை நம்மளுக்கு கறந்து நாஸ்திகர், ஆஸ்திகர், அபிமானி அந்த மாதிரிலாம் அவர் வித்தியாசம் பார்க்கறதே கிடையாது. அவர்கிட்ட போய் அண்டி குருகுல வாசம் பண்ணுறவாளுக்கும் ஒரே மாதிரி தான் உபதேசம் பண்ணுவார். நாஸ்திகருக்கும் அப்பா நீ நினச்சிட்டு இருக்கிற தப்புடா கண்ணா, அவன் இப்பேற்பட்ட காகோஸ்தன்டா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவார். அதே மாதிரி ஆஸ்திகர்களுக்கும் இன்னும் நிறைய விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்வார். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் பதில் விஸ்வமுர்கை என்றவா பெருமானுக்கிட்ட கற்பு உடையவளாக இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிச்சேன். நம்ம எல்லாரும் ஸ்திரீகள் எப்படி ஒரு ஸ்திரீ பதிவிரதையாக இருக்கணுமோ, வேற எந்த புருஷனையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டாளோ, எந்த புருஷனையும் மனசால நினைக்க மாட்டாளோ, இதுக்கு தான் ரேணுகா தேவி சரித்திரமும் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி பகவான் ஒத்தந்தான் புருஷோத்தமன், அவன் ஒத்தந்தான் புருஷன். நம்ம அத்தனை பேர ஸ்திரீகள் தான். இந்த ஸ்திரீ பாவத்தில் ஆனால்தான் ஆழ்வார்கள்லாம் கூட ஸ்திரீ பாவத்தில் அவனை நிறைய பாசுரங்கள் பாடுவார். அதுவும் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் அந்த ஸ்திரீ பாவம் எடுத்துட்டா அவனை அனுபவிக்கிற அனுபவம் ரொம்பவே அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்திரீ பாவத்தில் நம்ம எல்லாரும் ஸ்திரீகள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த பகவானை எப்படியாவது அடையணும். அதுதான் நம்ம பகவானை கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி அவனுடைய முற்றம் போகுது. அவன் இருக்கிற எந்த கோவில்களுக்கோ, நம்ம ஆற்றுல பெருமாளை வச்சுருக்கோமோ, கோவிலுக்கு போக முடியலையா அவங்களுக்கு கவலையே வேண்டாம். ஆற்றுல பெருமாள் சன்னதி இருக்கோ இல்லையோ அதுவே கோவில். அந்த மாதிரி அவன் முற்றம் போந்து அவனுடைய பேர்களை சொல்லி முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி நம்மளுடைய அந்திம காலத்தில் நம்மளுக்கு அவனுடைய ஸ்மிருதி, அவனுடைய ஞாபகம் என்னைக்கும் நம்மளுக்கு இருக்காப்புல எப்பப்பாரு அவனுடைய நாமங்களை ஜெயிச்சு மைகாத்மா சுதுர் பகல் அப்படின்னு சொன்னா
என்னுடைய ஆத்மா உன்னுது, இந்த ஆத்மாவை நீ நல்லபடியாக உங்ககிட்ட சேர்த்துக்கோ. அந்த மாதிரி செய்த நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவன் மன்னிச்சிடணும். அவன் காகஸ்தன், அவன் காருண்யன், அவன் சௌலபியம், அவன் ஔதாரியம், அவனுக்கு அவன் காருண்யன். அப்பேற்பட்டவன் சுலபன். சேயன் எங்கேயோ இருக்கான் பரமபத்தில். சுலபன் நம்மளுக்கு கட்டுப்படக்கூடியவன். அந்த மாதிரி அவன் கட்டுப்படக்கூடிய அந்த கண்ணனை நம்ம கட்டி வைக்கணும் நம்ம மனசுல. அப்போ நம்ம யசோதா பிராட்டியா மாறிடணும். யசோதா பிராட்டியா மாறிட்டு நம்ம மனசுல அவனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவனால நம்ம விருப்பப்படக்கூடிய நிலைமைக்கு நம்மளை நம்ம உருவாக்கிக்கணும். இந்த பாசுரத்தில் இருக்கிற முக்கியமான கருத்து அதுதான். அவனால நம்ம விருப்பப்படணும். அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். எப்போ போகணும்? உடல், வாக்கு, மனம் மூணுத்தையும் அவன்கிட்ட சமர்ப்பிக்கணும். இந்த உடம்பு அவனது, இந்த ஆத்மா அவனது, இதெல்லாம் அவன் கொடுத்த சொத்து. இந்த சொத்தை யாருக்கு சொத்து இருக்கோ, யாருடைய சொத்தோ அவாக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பிற விஷயங்களில் நம்மளால ஈடுபடுறதை குறைச்சிக்கணும். ஓவர் நைட் எதுவுமே நடக்காது. இன்னைக்கு 4 சீரியல் பார்க்குறாங்களா, அடுத்த மாதம் 3 சீரியலாக மாற்றுங்கோ. அடுத்து ஒரு 4 மாதம் கழிச்சு 2 சீரியலாக மாற்றுங்கோ. குறைங்கோ. அப்படி அப்படியே குறைக்க 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 அந்த நேரத்தில் அந்த கண்ணனுடைய நினைவை உங்கள் மனசில் கொண்டு வர அவன் சுலபன். அவன் நம்ம எல்லாருக்கும் கட்டுப்படுவான். அதுக்கு ஒரே வழி ஆச்சாரிய சம்பந்தம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லி அடியேன் முடிச்சுக்கிறேன். குற்றம் குறைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.